வடிவேலு எலி படத்தில் கதாநாயகனாக நடித்திருக்கிறார். கதாநாயகியாக சதா நடித்திருக்கிறார். யுவராஜ் தயாளன் இயக்கியிருக்கிறார். சிட்டி சினி கிரியேஷன் சார்பில் ஜி. சதீஷ்குமார் தயாரித்திருக்கிறார். 1960களில் நடக்கும் கதையம்சம் உள்ள படமாக இது தயாராகி இருக்கிறதா. இதற்காக அந்த காலகட்டத்து கெட்டப்பில் வடிவேலு தோன்றுகிறார். இதற்காக உடை, முடி அலங்காரத்தை மாற்றியுள்ளார். இதில் அவருக்கு துப்பறியும் போலீஸ் வேடம் என்பதால் நிறைய மாறுபட்ட கெட்டப்களும் உள்ளன. பெண் கேரக்டரிலும் வருகிறாராம். மேற்கண்ட தகவலை படத்தின் இயக்குனர் யுவராஜ் தயாளன் தெரிவித்தார். மேலும் அவர் கூறும்போது, முழு காமெடி படமாக எடுத்திருக்கிறோம். ஒரு கொள்ளை கும்பலை பிடிக்க ரகசிய போலீஸாக வடிவேலு செல்கிறார். அங்கு நடக்கும் சம்பவங்களே கதை. வடிவேலு எலியின் உடல் மொழியை உள்வாங்கி அதன்படி நடித்திருக்கிறார். நிறைய அரங்குகள் அமைத்து படப்பிடிப்பை நடத்தியுள்ளோம். பஞ்ச் வசனங்களும் இருக்கும் என்றார். வடிவேலு கூறும்போது, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சிரிக்க வைக்கும் படமாக தயாராகியுள்ளதா. 1969இல் ராஜேஷ் கண்ணா, சர்மிளா தாகூர் இணைந்து நடித்து பெரிய வெற்றி பெற்ற ஆராதனா படத்தில் இடம்பெற்ற மேரா சாப்னே சிரானி என்ற பாடலே இந்த படத்தில் நானும் சதாவும் இணைந்து நடனமாடியுள்ளோம். இந்த பாடல் மூணாறில் படமாக்கப்பட்டதா. பாடல் காட்சி சிறப்பாக வந்துள்ளதா. ஒரு தமிழ் படத்தில் முழு இந்தி பாடல் இடம்பெறுவது இதுவே முதல் முறை. இம்மாதம் இறுதியில் எலி ரிலீஸ் ஆகும் என்று கூறியுள்ளார் வடிவேலு.